ஸோ 12th ஸ்டாண்டர்ட் லெசன் 1ல் உள்ள ஒரு பாக்ஸ் கண்டென்ட் தான் இது. ஸோ டிபி மெக்காலே நம்ம எல்லாருக்கும் தெரியும். 1834லேருந்து 1838 வரைக்கும் கவர்னர் ஜெனரலோட ஆலோசனை குழுவில் வந்து முதல் சட்ட உறுப்பினர் ஆக வந்து இருந்தவர் தான் வந்து இந்த டிபி மெக்காலே. ஸோ வந்து அவர் வந்து முதல் சட்ட உறுப்பினராக இருந்தார்னு நம்மளுக்கு தெரியும். எப்போங்கிற அந்த இயர் வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம். 1834லேருந்து 38 வரைக்கும் இருந்திருக்காரு. கவர்னர் ஜெனரலோட ஆலோசனை குழுவில் வந்து இருந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி அப்போ வந்து இவர் வர்றதுக்கு 1835ல் இவர் வந்து ஒரு கல்வி சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பார். அதுக்கு முன்னாடி எந்த கல்வி சட்டமும் கல்விக்காக எதுவும் எடுக்கலையானா எடுத்திருப்பாங்க. 1823ல் 1823ல் வந்து பொதுக்கல்விக்கான ஒரு பொதுக்குழு வந்து அமைச்சிருப்பாங்க. அப்போ அதில் வந்து என்ன டிஸ்கஷன் நடந்திருக்குன்னா வந்து கல்வி தொடர்பாக நடந்திருக்கும். எந்த மொழியில் கல்வி வந்து கற்பிக்கிறது அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் வந்து நடந்திருக்கும். கிழக்கிந்திய கம்பெனிக்கு வழிகாட்டுவதுக்கு தான் அதாவது இந்த பொதுக்கல்விக்கான பொதுக்குழு வந்து 1823 இதோட வந்து ஒரு குறிக்கோளாக வந்து இருந்தது. இதில் வந்து 2 குழுக்களாக வந்து பிரிஞ்சிருந்தாங்க. ஒன்று வந்து கீழ்த்திசை குழு, இன்னொன்று வந்து மரபு குழு. கீழ்த்திசை குழு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா வந்து அந்தந்த ரீஜனல் லாங்குவேஜில் தமிழ்னா தமிழில் கற்றுக் கொடுங்க, பெங்காலினா பெங்காலில் கற்றுக் கொடுங்க, மராத்தினா மராத்தியில் கற்றுக் கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இன்னொரு குழு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆங்கில மரபு குழு. அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மேலை நாட்டு கல்வியை வந்து நம்ம வந்து ஆங்கில மொழியில் தான் கற்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ மெக்காலே வந்து இதில் எதுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாருனா வந்து இந்த ஆங்கில மரபு குழுக்கு தான் வந்து மெக்காலே வந்து ஆதரவாக வந்து இருந்திருப்பார். அவர் வந்து 1835ல் வந்து இந்திய கல்வி குறித்த குறிப்புகள், மினிட்ஸ் ஆன் இந்தியன் எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு குறிப்புகளை வந்து இவர் வந்து வெளியிட்டிருப்பார். இதில் வந்து இவர் வந்து மேற்கத்திய கல்விக்கு ஆதரவாக தான் வந்து இவர் வந்து அவரோட விஷயத்தை வந்து சொல்லியிருந்திருப்பார். ஸோ அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா வந்து இரத்தத்திலும் நிறத்திலும் இந்தியராகவும் விருப்பத்தில் கருத்தில் ஒழுக்க நெறிகளில் அறிவில் ஆங்கிலேயராய் இருக்கும் ஒரு மக்கள் பிரிவினரை இந்தியாவிற்குள்ளே உருவாக்க அவர் விரும்பியதே அவர் ஆங்கில மரபு குழுவை ஆதரித்ததன் காரணமாகும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. தேங்க்யூ.